ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 30, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. கோயில்ல வெண்ணிலா தாலி கிடைக்கணும்னு கையில கற்பூரத்தை ஏத்தி பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இங்க திருடனை தேடி போனவங்க எல்லாம் திருடனை பிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அந்த திருடனுங்க வந்து போன் பண்றானுங்க வான்மதிக்கு. நாங்க தாலிய நாங்க எடுத்துக்கிட்டு இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எக்காரணத்தை கொண்டு அந்த தாலி அவ கையில கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றா. சரி மேடம், அவங்க கையில கிடைக்காது, நாங்க போறோம்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஓடி வந்து பொதுமக்கள் அவங்கள பிடிக்க ஓடி வரும்போது அங்க அந்த பைக்கை நிறுத்துறாங்க. ஒருத்தர் கேப் போட்டுட்டு, அது யாரும் இல்ல, வருண் தான். அந்த பைக்கை வந்து ஆக்சிலேட்டரை கொடுத்து அவங்கள விட வச்சு அந்த தாலி மேலேந்து வந்து அவர் கையிலேயே விழுது. அவனுங்க கையிலேருந்து இந்த தாலியை எடுத்துக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா தாலிய நீங்க பறிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாரு நல்லா. அப்போதான் எல்லாரும் சொல்றாங்க, இவனுங்க தான் வந்து அந்த தாலியை பறிச்சுட்டு ஓடி வந்தாங்க தம்பி, நாங்க பிடிக்க நல்ல வேலையா நீங்க அந்த திருடனை பிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் இந்த இடத்துக்கு வராங்க. நாங்க இவனுங்கள தான் பிடிக்க வந்தோம், நீங்களே பிடிச்சி குத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு போறாங்க. தாலி இருக்குல்ல கையில, அதை வந்து போலீஸ்கிட்ட கொடுக்காம விட்டுறாரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு மட்டும் தான் போறாங்க போலீஸ். உடனே அங்க இந்த தாலி அவங்க நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த கோயில் பக்கத்துல தான்ப்பா இருக்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயில் அந்த கோயில் தான், அங்க அந்த பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பான்னு அங்க பொதுமக்கள் சொல்றாங்க. சரின்னு இவரும் தாலியை கோயிலுக்கு வராரு. அங்க உள்ள வந்து கேக்குறாங்க, தாலியை பறி கொடுத்த பொண்ணு எங்கன்னு கேட்கவும், அவங்க உள்ள சன்னதியில இருக்காங்க, உள்ள போய் கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கோயில் கூட விட்டு வைக்க மாட்டானுங்க, கோயில்ல கூட இந்த மாதிரி அநியாயம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். வருண் உள்ள போய் தாலி கொடுக்க போகும்போது அங்க இவங்க குடும்பத்தெல்லாம் பாத்துடுறாரு. எல்லாரும் கோயில்ல நின்றுட்டு இருக்காங்க. என்ன இவங்க எல்லாம் இங்க இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பவித்ரா வருணை பாத்துடுறாங்க. வருண் வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. இதோ தாலி பறி கொடுத்த பொண்ணு யாருன்னு சொல்லும், அது வெண்ணிலா தான். வெண்ணிலா தாலியை தான் அந்த திருடனுங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தாலியை தராரு. கடவுள் நல்ல வேலையா வருண் அனுப்பி அந்த தாலியையும் காப்பாத்திட்டாரு, வருணையும் இந்த பூஜைக்கு வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கு நன்றி சொல்றாங்க. வெண்ணிலா சொல்றாங்க வருண்ட்ட, நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, அந்த கடவுள் உங்களை எப்படி வர வச்சாங்க பாத்தீங்களா அப்படின்னு வெண்ணிலா சொல்லவும் வருண் சொல்றான், உன்னோட தாலின்னு தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன், நான் வேற ஒருத்தவங்களது நினைச்சுதான் நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஆழமான காதல் உங்களை வந்து என்னைக்குமே என்னை விட்டு போக விடாது அப்படின்னு சொல்லவும், நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நான் கடுப்பாயி இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு சொல்றான் வருண். இல்ல வேண்டாம் அப்படின்னு வனிலா சொல்றா. இந்த தாலியே கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கவும், நீங்க இல்லாத வாழ்க்கையை நினைச்சே பார்த்திருக்க முடியாது, அதனால நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்றா வெண்ணிலா. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அண்ணாமலைக்கு போன் வருது. இவங்க வந்து நீங்கெல்லாம் பூஜையை ஆரம்பிங்க, நான் போன் வருது, நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவ போலீஸ் தான் போன் பண்றாரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அந்த தாலியை பறிச்சுட்டு போன அந்த திருடனுங்களை பிடிச்சிட்டோம், அவங்கள அடிச்சு விசாரிச்சதுல அவங்க வந்து இந்த வேலையை பண்ண சொன்னது ஒருத்தருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், யார் அந்த ஈனத்தனமான வேலையை செஞ்சதுன்னு அண்ணாமலை கேக்குறாங்க. நான் கூட செயின் ஸ்நாச்சிங் பண்றவங்க போல இருக்குன்னு நினைச்சேன், யார் இந்த காரியத்தை பண்ண சொன்னதுன்னு கேட்கவும், உங்க மூத்த மருமக வான்மதி தான் பண்ண சொன்னதா அவங்க சொல்றானுங்கன்னு சொல்லவும், அது எப்படி, அது அவங்க அக்கா தங்கச்சி, வான்மதியும் வெண்ணிலாவும் அக்கா தங்கச்சி, எப்படி தங்கச்சி தாலியவே இது மாதிரி பண்ண சொல்லுவா அப்படின்னு கேட்கவும், நாங்களும் அதே சந்தேகத்துல தான் கேட்டோம், அதனால அவங்கள போன் ஹிஸ்டரியில போயிட்டு அவங்க கால் பண்ண நம்பரை காமிச்சு சொல்றானுங்க, அதனால வான்மதி தான் இத பண்ண சொல்லியிருக்காங்கன்னு போலீஸ் சொல்றாரு. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சிடறாங்க. அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காரியத்தை பண்ணதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ அந்த வான்மதிக்கு, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வான்மதி வந்து வெண்ணிலாவுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. ஏன் வெண்ணிலா இது மாதிரி பண்ண, நீ இது மாதிரி இனிமேல் பண்ணினா என் மனசு கேட்காது, நான் தாங்க மாட்டேன், நீ இது மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி மருந்து போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை, நான் கேட்டதை
உண்மைன்னு நம்புறதா, இங்க பாக்குறது உண்மைன்னு நம்புறதா அப்படின்னு ஆடி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, வெண்ணிலாவும் வான்மதியும் அக்கா தங்கச்சி எவ்வளவு ஒத்துமையா பாசமா இருக்காங்க. இதே மாதிரி அக்கா தங்கச்சியை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லவும் வெண்ணிலா சொல்றா, எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே என்னை வளர்த்தவ, அவளுக்கு நான்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமையா சொல்லவும் அண்ணாமலைக்கு என்ன சொல்றேன்னே தெரியாது. வெண்ணிலாவட்டையாச்சும் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுதான் அவங்க வந்தாங்க. ஆனா இதே மாதிரி இப்படி பார்க்கவும் அவங்களால வெண்ணிலாட்ட சொல்ல முடியல, வான்மதி இப்படிப்பட்டவன்னு. பூஜை ஆரம்பிக்கலான்னு லீலாவதி சொல்றாங்க. நல்ல நேரம் போயிடுச்சுமா, அதனால சிறப்பான நேரத்துல பண்ணலாம், இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, அப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிச்சிடலான்னு சொல்றாங்க ஐயரு. சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. என்னக்கா, என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்ல என் கூட வான்னு கூட்டு போறாங்க. கூட்டு போய் நான் வந்து கௌதம் வாழ்க்கை ஃபர்ஸ்டே ஒரு மாதிரி நல்லபடியா அமையல அவனுக்கு, இப்ப வான்மதி கூட நல்லபடியா அமைஞ்சிருக்கு, நான் அப்பவே வேண்டிக்கிட்டேன், நான் என் பையன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு சொல்லி, இப்ப வான்மதியும் கௌதமும் சந்தோஷமா இருக்காங்க, அதனால நான் அங்க பிரச்சனை பண்ணணும்னு வேண்டியிருந்தேன், அதனால நான் இப்ப பண்ணலான் இருக்கேன்னு சொல்லுவோம். அக்கா என்ன சொல்றீங்க, நீங்க இப்ப பண்ண வேணாம், நீங்க என்ன சின்ன பொண்ணா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. இல்ல, கடவுள் நான் வேண்டதை பண்ணிட்டாரு, கௌதமுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும்னு நினைச்சேன், அதை வான்மதி மூலியமா அமைச்சு கொடுத்துருக்காரு, இப்ப வான்மதியும் கௌதமும் சந்தோஷமா இருக்காங்க, அதனால நான் அங்க பிரச்சனை பண்ணி தான் ஆகணும், கடவுள் நான் வேணுனத உடனே பண்ணிட்டாரு, அதனால நானும் இந்த பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க, வான்மதியை பத்தி அக்காட்டாச்சும் சொல்லலாம்னு நினைச்சா அக்காவும் இப்பதான் கௌதமோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க, நான் எப்படி இப்ப போய் சொல்றது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் மனசுல யோசிச்சுக்கிட்டு, கடவுளே எப்படியாச்சும் வான்மதியோட கெட்ட எண்ணத்தை போக்கி அவ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அங்க பிரச்சனை பண்ணி முடிச்சு ஏஞ்சி வராங்க. நான் இது மாதிரி வேண்டிட்டேன்னு யாருக்கும் தெரிய வேணாம் அண்ணாமலை, என்னோட வேண்டுதல் பத்தி யாருக்கும் சொல்லாத அப்படின்னு அண்ணாமலைட்ட சொல்றாங்க. சரிக்கான்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இங்க பூஜையில எல்லாம் உட்காந்துருக்காங்க. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எத்தனையோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சுன்னா அதுக்கு அந்த அம்மனோட அருள் தான் காரணம், இது கடவுள் போட்ட முடிச்சு, அதனால திரும்பவும் வெண்ணிலா கழுத்துல வருணை தாலி கட்டுற சொல்றாரு. 2 பேரும் மாலை மாத்தி தாலி கட்டுறாரு அவரு வருண். அடுத்தது இந்த பொண்ணோட தாலி பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால்தான் திருட்டு போன தாலியும் கிடைச்சி இந்த பொண்ணோட வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும், இனிமேல எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியா முடிஞ்சதுனால உங்க குடும்பத்துல எல்லாரும் இனிமே நல்லா இருப்பீங்க, சுபிட்சமா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு ஐயரு. அதுக்கப்புறம் ஐயர் சொல்றாரு, எல்லாரும் அவங்கவுங்க புருஷன்ட்ட தாலிலையும் நெத்தி வகுடுலையும் பொட்டு வச்சு விட சொல்லுங்க, இதோட இந்த சுமங்கலி பூஜை முடியுது அப்படின்னு சொல்லவும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு தாலியில பொட்டு வச்சு நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு தெரியல, இது வரைக்கும் உங்களை காமிக்கல, இது யாரு, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு லேடிய பார்த்து அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன அண்ணாமலைன்னு கேக்குறாரு சுந்தர்ராஜன். அண்ணாமலை சொல்றாங்க, ஒன்னும் இல்லைங்க, நீங்க தாலியில பொட்டு வைங்கன்னு சொல்லி பொட்டு வச்சுட்டு நம்ம பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அடுத்தது அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போலாங்க்கா அப்படின்னு சொல்லி லீலாவதிட்ட சொல்றாங்க. இங்க லீலாவதிட்ட சொல்லி முடிச்சதும் எல்லாரும் அங்க அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பரிமாறிட்டு இருக்கா சாப்பாடு, எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்கா வான்மதியை பார்த்து மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க அண்ணாமலை. வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, இவங்க ஏன் என்னை பார்த்து மறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல எனக்குதான் பார்க்கலாம். பாய் மக்களே.